மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் அவர்களின் பங்களிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 3 வருஷம் ஆரம்பிச்சு அவள் ஒன்றும் பெருசாக விறுவிறுப்பாக ஒன்றும் இல்லை. நார்மலாக ஒரு 60% தான் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பார்ப்போம், ஆண்ட விட்ட வழி எல்லாம் செயல்பாடு கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியினரும் இப்போ சேர்ந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம் குரூப் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு தெரியல. பட் 60%க்கான வாய்ப்புகள் கொஞ்சம். மக்கள் அவர் தான் விரும்புகிறாங்க. அதாவது 18 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ள உள்ள வாக்கெல்லாம் அவருக்கு தான் விழுகும். எங்கே போய் கேட்டாலும் ஒரு கிராமத்தில் போய் கேளுங்க, விஜய்க்கு தான் சொல்கிறாங்க. அயல் நாட்டில் நண்பர்களோட சொல்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு. தமிழரோட பாரம்பரியம், தொழில், ஏழைகளோட கஷ்டம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அரசியலில் அடியெடுத்து வச்சு அவங்களோட பங்களிப்பு முழு அளவில் இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் மக்களுக்கு அடிப்படை என்னென்ன தேவைங்கிறத அவரை உணர்ந்து செயல்படணும். சும்மா கும்பல் சேர்த்துட்டா மட்டும் போதாது. எல்லாமே அதோட விழிப்புணர்வு மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அவரோட கட்சி செயல்பாடுகள் கரெக்டாக போனால் நல்லாயிருக்கும். இன்னும் அவர் மக்களையும் சந்திக்கலை. மக்களை சந்திச்சாதான் அவரோட நிலைப்பாடு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். விஜய் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் அவர் திரைப்படத்துறையை விட்டு இன்னும் வெளியில் வரல. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா இதுவரையும் மக்களை சந்திக்கவோ, மக்களுக்கான குறைகளை கேட்கவோ, இல்லை மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லவோ அவர் கிடையாது. அதனால அவரை பொறுத்தவரை ஒரு அரசியல் கட்சியாகவோ, அந்த கட்சியை ஒரு அரசியல் கட்சியாகவோ, விஜய் ஒரு அரசியல் தலைவராகவும் நாங்கள் இன்னும் ஏற்றுக்கல சார். மக்கள் குரல் பகுதியில் புதுக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.